இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். இதனால் நம்ம வேத தியானத்துக்கு ஆதாரமாக லூக்கான சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதிக்கிறது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது ஜெப ஜீவியம். ஆண்டவரை கவனித்து பார்த்த சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து எங்களுக்கு அற்புதம் செய்ய, வியாதிகளை சுகமாக்க, அங்கே அப்பங்களை இரட்டிப்பாக மாற்ற எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்காதபடி அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஜெபம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில ஜெயத்தை, மேன்மையை ஒரு நாளும் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஜெபிக்காதவருடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுகிறது இல்லை. அவர்கள் மனதில் விரும்புகிற காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில கைகூடி வருகிறதும் இல்லை. அதனாலதான் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய், நினைக்கிற நினைவுகளை நிறைவேற்றுகிறவர்களாய் தேவன் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி பார்க்கிற, தேவனுடைய முகத்தை தேடுகிற, தேவனிடத்திலே தங்களுடைய ஏக்கங்களை தெரிவிக்கிற வாழ்க்கை இல்லாததினாலே இருந்த வண்ணமாக இருக்கிறார்கள். எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியவில்லை. இந்த நாட்கள்ல உங்களுடைய ஜெபம் என்னும் பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதா? அந்த ஜெப பலிபீடத்தில் அக்கினி அவியாதபடி எப்போதும் அதன் மேலே விறகுகள் அடுக்கப்பட்ட அந்த அக்கினி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறதா? இந்த அனுபவங்கள் இல்லாதவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தேவனுடைய கரத்தை, தேவனுடைய பரலோக மேன்மைகளை பார்க்க முடியாது. இந்த நாட்கள்ல வேதத்தை கவனித்து பாருங்கள். சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். இந்த நாள்ல ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாட்கள்ல அநேகருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றவர்கள் கூட இந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இழந்து அங்கே வெறுமையாய் இருக்கிறதை பார்க்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல மனம் திருந்துறதுனால மர்வங்க ஆகுங்கள் என்ற வசனத்தின்படியே தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த மர்வமாகிற வாழ்வு வருகிற போது அப்பா மகிமையானதை, மேன்மையானதை செய்கிறார். இந்த நாளில் உங்க சமூகத்துல, தேவ சமூகத்துல நீங்கள் இருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது மேலான மேன்மைகளை காண்பீர்கள். அதனாலதான் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனையே, ஒரு நாளை ஆரம்பிக்கிற போதும் முடிக்கிற போதும் நீங்க தேவ சமூகத்துல மன்றாடி ஜெபிப்பீர்களானால் அப்பா மேன்மையானதை, மகிமையானதை உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த நாளில உங்கள் ஜெபம் என்னும் பலிபீடம் எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஜெபஜீவியம் ஜீவிக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபிக்கிற மனுஷனாக, எப்பொழுதும் தேவனை நோக்கி வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு வேண்டுதல் செய்கிற இந்த ஜெபஜீவியம், ஆவிக்குரிய மேன்மைகள் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். இந்த நாளில உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெப பலிபீடத்தை செப்பனிடுங்கள், தேவ சமூகத்தை நாடுங்கள். இன்றைக்கு மாமிசத்தில் நடக்கிற போது பரலோகத்தின் தேவனுடைய மேன்மைகள் உங்க வாழ்க்கையில ஒருபோதும் வெளிப்படுகிறது இல்லை. அதனால்தான் இந்த ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியம். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் எப்படியாக கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கிற போது உங்க வாழ்விலும் அப்பா மகிமையானதை, மேன்மையானதை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? தகப்பனே, இந்த நாளுமா இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தங்கள் ஜெபம் என்னும் பலிபீடத்தை செப்பனிட்டு உடைய வசனத்துக்கு திரும்புகிறார்களோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரலோக நன்மைகள் வெளிப்படத்தக்கதாய், தேவனுடைய ஆளுமையின் கரம் இந்த குடும்பத்தின் மேல், இந்த பிள்ளைகள் மேல் வரத்தக்கதாய் இந்த நாளில் மன்றாடி ஜெபிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே, வருஷத்தின் முடிவுக்கு சமீபமாய் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் ஜெபித்து ஜெயம் பெறவும், தேவனுடைய ஆளுமையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வரவும், ஆண்டவரே கர்த்தாவே, தீங்கான தீட்டான காரியங்கள் விலகி தேவ மகிமை வெளிப்படவும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எந்தெந்த வீடுகளில் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, அந்த வீடுகளில் தேவ சமாதானம், தேவனுடைய ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வெளிப்பட அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. மேலான கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். மேன்மையானதை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பாருங்கள். வருகிற மாதம் டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் நம்முடைய சபையிலே கிறிஸ்துமஸை நினைவுகூரும் விதமாக நண்பர்கள் உறவினரிடம் கொண்டாடுகிறோம். தயவு செய்து நீங்கள் சுற்று காரியங்கள் இருப்பீர்களால் ஓடி வாருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.